அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை, அவனுடைய சாநித்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத மந்திரத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அடியேன் ஒவ்வொரு முறையும் மந்திரம் என்று சொல்லும் பொழுது அற்புதம் என்று சொல்வதுண்டு. காரணம், மந்திரங்கள் தான் பல பல அற்புதங்களை இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கிறது, அடியார்கள் வாயிலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, எப்போதும் நிகழ்த்தும். மந்திரம் என்று சொன்னாலே சொல்பவரை, நினைப்பவரை காப்பது, கலியுகத்திலே கவசமாக திகழ்வது, பிறவி என்னும் பெரும் கடலில் இருந்து நம்மையெல்லாம் கரையேற்றக்கூடிய ஒரு தெப்பமாக திகழ்வது மந்திரம். அப்பர் சுவாமிகள் பாடுகின்ற பொழுது, விண்ணளவுக்கு விறகு கட்டையை குவித்து வைத்தாலும் அதை எரிப்பதற்கு ஒரு தீப்பந்தம், ஒரு சில தீக்குச்சிகள் போதுமல்லவா? அதே போல பல பல பிறவிகளில் நாம் சேமித்து வைத்த, குவித்து வைத்த அந்த வினை குவியல்களை எல்லாம் அழிப்பதற்கும் எரிப்பதற்கும் நமச்சிவாய என்கின்ற அந்த 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம் போதும்ங்கிறார். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அந்த வகையிலே இறைவனுடைய திருவருளையும் திருவடியையும் நாம் பெறுவதற்கு ஒரு எளிய சாதனம் மந்திரம். பாம்பன் சுவாமிகள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லா அடியார்களினுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மந்திரத்தை அருளியிருக்கிறார்கள். பெருமாளை சொல்லும் பொழுது அலங்கார பிரியர்னு சொல்லுவோம், அப்பனும் சுப்பனும் அபிஷேக பிரியர்கள். முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம்னா கொள்ளை பிரியம். அப்ப முருகன் அடியார்களுக்கெல்லாம் அவனை அர்ச்சிக்கிறோம், மந்திரத்தை சொல்றோம், ஆனா அபிஷேகித்து பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, ஆசை இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு வாய்க்கிறது இல்லையே, வசதி இருக்கிறது இல்ல, சூழல் அமைறது, என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு தவிப்போடு இருப்போம் இல்லையா? அந்த தவிப்பையெல்லாம் போக்கும் விதமாகத்தான் பாம்பன் சுவாமிகள் பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் என்கின்ற ஒரு அற்புத மந்திரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த மந்திரத்தை பாடி பலன் பெற்றவர்கள், முருகப்பெருமானினுடைய அந்த கருணையை பெற்றவர்கள் இந்த மண்ணிலே ஏராளம். முருகப்பெருமானே இந்த மந்திரம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் அழைக்காமலே நான் வருவேன், இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். இது முருகப்பெருமானினுடைய வாக்கு. அப்ப இந்த திருவிளையாடல் எங்க நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியார் பலருக்கும் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மனமாற்றத்தையும் தரக்கூடிய அற்புத தலம், அடியேனுக்கும் மிகவும் பிடித்த தலம் திருச்செந்தூர் தலம். அடியேன் 2015 கடந்த ஆண்டு வரைக்கும் கந்தசஷ்டி விழாவிலே தொடர்ந்து 5 நாட்களும் சொற்பொழிவாற்றி வருகிறேன். பல இடையூறுகளுக்கு மத்தியில், இயற்கை செய்த, மனிதர்கள் செய்த அந்த இடையூறுகளுக்கு மத்தியில் இறைவன் உன் பக்கம் நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, வா என்னுடைய சந்நிதிக்கு அப்படின்னு சொல்லி உனக்கும் இடம் உண்டு என்று என்னை தேற்றிய தலம், எனக்கு உத்திரவாதம் தந்த தலம். அந்த வகையில அடியனுக்கும் ரொம்ப பிடிக்கும். காவி கமல கழலுடன் சேர்த்தென்னை காத்தருள்வாய், தூவி குளமையில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொழு கொம்பில்லாத தனி கொடி போல் பாவி தனிமணம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதேன்னு யாரெல்லாம் தவிப்போடு எனக்கு எந்த துணையும் இல்லையே, உன்னை தவிர நான் ஒருத்தரையும் நம்புறதில்லையே அப்படின்னு முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை தரக்கூடிய ஒரு தலம், அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு தலம். இந்த தலத்துலதான் முருகப்பெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார். கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செந்தூர் தலத்துல சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல அர்ச்சகராக இருந்தவர் யாருன்னா அனந்த சுப்பையர், அவருடைய நண்பர் சுப்பிரமணிய ஐயர். இந்த அனந்த சுப்பையருக்கு இந்த பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராம். அப்ப அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து கவுண்டர் மண்டபத்திலே இந்த பாடலை பாராயணம் செய்து வருகிறார்கள். ஒரு நாள் அந்த வழியாக சென்ற முத்தம்மை என்கின்ற மூதாட்டி அந்த பாடலால் ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அவர்கள் பாடும் பொழுது எப்பொழுதும் அந்த அம்மையும் அதை கேட்டுக்கொண்டிருப்பார். அந்த கேட்பதுல பாருங்களேன், நம்முடைய பெரியவர்கள் சொன்னாங்க, ஞானம் 2 வகைப்படும், ஒன்று பரஞானம், மற்றொன்று அபரஞானம். அபரஞானம் என்பது கேட்டல், சிந்தித்தல். இந்த 2 தகுதியும் நமக்கு வந்தா மட்டும்தான் பரஞானமாகிய தெளிதல், நிட்டை கூடுதல் நமக்கு வாய்க்கும்.
அம்மையார் எதுவுமே பண்ணல, கேட்டாங்க. வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீதநாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குருப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம்னு சொன்னாங்களே பெரியவர்கள், அதே போல அம்மையார் கேட்டு வந்தார்கள். ஒரு நாள் 1918 சித்திரை மாதம் வியாழக்கிழமை இதே போல பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. எதேச்சையாக அந்த அம்மையார் திரும்பி பார்க்கிறாங்க. அப்படி பார்த்த பொழுது அந்த மண்டபத்துல ஒரு தூணுக்கு மறைவாக நின்று கொண்டு ஒரு இளைஞன் இந்த பாடலை ரசித்தபடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அம்மைக்கு ஆச்சரியம், யாரோ ஒரு இளைஞன், கொஞ்சம் பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லையா? பார்க்கிறாங்க, ஏன் மறைவா நின்னு கேட்கணும், இங்க வந்து கேட்கலாம்ல அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த இளைஞன் மறைஞ்சு போயிடுறான். அம்மைக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ள மறைய முடியுமா, யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வேதியர்கள்ட்ட இதை சொல்றாங்க. அவங்க நாங்க பார்க்கலையே, யாரா இருக்கும்னு தெரியலையேன்னு பேசிட்டு போயிடுறாங்க. மறுநாள் ஒரு விசேஷ நாள், விடிய விடிய பாராயணம், அகண்ட பாராயணம், விடியற்காலை 4 மணி. அதே போல அந்த இளைஞன் அதே இடத்தில் நின்று கொண்டு அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த முத்தம்மையார் நினைச்சாங்களாம், இன்னைக்கு இவனை விட்டுறக்கூடாது, நேத்து பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டான், இவன் யாரா இருக்கும் கேட்டுரும் அப்படின்னு ஓடி போய் அந்த இளைஞன்ட்டு, அப்பா நீ யாரு, நேத்து வந்த, உன்கிட்ட பேசுறதுக்குள்ள மறைஞ்சு போயிட்ட, இன்னைக்கும் நீ வந்திருக்கிற, நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம உன்னை நான் விடுறது கிடையாது, நீ யாரு, எங்க இருக்க, உங்க வீடு எது அப்படின்னு கேட்ட உடனே, எங்க வீடு தானே உங்களுக்கு தெரியணும், வாங்க என் கூடவே வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மைக்கு பாருங்க இறையருள் உந்த, சரி காட்டு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் முன் செல்ல அந்த அம்மையார் பின் தொடர்றாங்க. அந்த வீதி வழியா இறங்கி நடக்கும் பொழுது ஒரு இளம் பெண்ணும் அந்த இளைஞனோடு சேர்ந்து கொள்கிறார். இருவரும் கைகோர்த்தபடி நடந்து போறாங்க. அம்மைக்கு ஆச்சரியம், யாரா இருக்குங்க 2 பேரும், இந்த பெண்ணையும் பார்த்ததில்லை, இந்த இளைஞனையும் பார்த்ததில்லை, யாரா இருக்கும் யாரா இருக்கும் நினைச்சுக்கிட்டே போகும் பொழுது கோயில் வருகிறது. அந்த இளைஞன் திரும்பி அந்த அம்மையாரிடம், அந்த இருவரும் பாடுறாங்க இல்லையா, அந்த பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் இசை கூட்டி பாடினால் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், அவர்களிடம் சொல்லு, அதே போல இந்த பாடல் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் அழைக்காமலே நான் வருவேன் அருள்வேன் என்பதையும் அவர்களிடம் சொல்லு என்று சொல்லிட்டு, அம்மா இதுதான் நான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்களாம். அப்பதான் அந்த அம்மைக்கு தெரிந்தது, வந்தவன் யார், முருகப்பெருமான். என்ன தவம் செய்தேனோ இத்தனை நேரமும் முருகப்பெருமானோடு உரையாட உறவாட, எவ்வளவு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு திக்குமுக்காடி போய் நடந்ததை அவர்களிடம் சொன்னார்களாம். இந்த செய்தியை அடியார் முருகப்பெருமானினுடைய அருளை பெற்றவர், அருணகிரி சுவாமிகளினுடைய அருளையும் பெற்றவர், குருவருளையும் திருவருளையும் நிரம்ப பெற்ற பாம்பன் சுவாமிகள் பெருவேண்டுகோளிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இதை விட என்ன வேணும்? வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அப்படி உளமாற மனமாற முருகப்பெருமானை போற்றி பாருங்கள். சின்ன அறையில தாமா இருக்கும், எங்களுக்குன்னு பூஜை அறையெல்லாம் இல்லையே, நாங்க எப்படி சொல்றது அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இறைவனை வணங்கணுங்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது, உள்ளம் பெருசா இருந்தா போதும். ஞான சம்பந்த பெருமான் பாடுறாரு பாருங்க, இந்த உள்ளத்தை விட பெரிய கோவில் பெரிய கருவறை எதுவுமே கிடையாது. உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. தாய்மானவர் பாடுறாரு பாருங்க, நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனி பூசை கொள்ள வாராய் பராபரமே. இதைவிட பெரிய கருவறை இருக்குமா, பூஜையறை இருக்குமா? உள்ளன்போடு பாடி பாருங்கள். உலகத்திலேயே மானச பூசையை விட சிறந்தது எதுவுமே இல்லை. சொல்லி பாருங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது உண்மையாகவே நீங்கள் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகிக்கக்கூடிய அந்த வசதியையும் வாய்ப்பையும் முருகப்பெருமான் உங்களுக்கு பெற்றுத் தருவான். உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான். நீங்கள் அழைக்காமலே முருகப்பெருமான் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது வருவான், மகிழ்வான், அருள்வான் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.